வணக்கம். போஸ்டர்ஸ் எட்கியர் வழங்கும் தமிழ்நாடு 360க்கு உங்களை வரவேற்பது நான் ராம்குமார். தமிழகத்தில் உள்ள அனைத்து மாவட்ட நிகழ்வுகளையும் விரிவாக பார்ப்பதற்கு முன் தலைப்புச் செய்திகளை பார்க்கலாம். புதுக்கோட்டை மாவட்டம் ஆலங்குடி பேரூராட்சி 10வது வார்டில் அடிப்படை வசதிகள் செய்து தரப்படவில்லை என புகார். அதிமுக கவுன்சிலர் என்பதால் புறக்கணிக்கப்படுவதாக குற்றச்சாட்டு. திண்டுக்கல்லில் 30 ஆண்டுகளாக செயல்பட்டு வரும் ஒருங்கிணைந்த பூ மார்க்கெட் முறையாக சுத்தம் செய்து அடிப்படை வசதிகளை மேம்படுத்த வேண்டும் என கோரிக்கை. மழையினால் சேதமடைந்த செய்யாறு தரைப்பாலம் ஆபத்தான பயணம் மேற்கொள்ளும் பொதுமக்கள் கண்டுகாணாத பொதுப்பணித்துறை. கொடைக்கானல் மலைப்பகுதியில் பூத்து குலுங்கும் அவகோடா பூக்கள் இவ்வாண்டு விளைச்சல் அதிகரிக்கும் என்பதால் விவசாயிகள் மகிழ்ச்சி. நெல்லை சிப்காட்டிலிருந்து வெளியேற்றப்படும் கழிவு நீரினால் மாசடைந்து வரும் கங்கை கொண்டான் பெரிய குளம் தொழிற்பேட்டையால் ஏற்படும் சுற்றுச்சூழல் பாதிப்பு குறித்து விளக்கும் செய்தி தொகுப்பு. ஆலங்குடி பேரூராட்சிக்கு உட்பட்ட 10வது வார்டு புறக்கணிக்கப்பட்டு வருவதாக வார்டு கவுன்சிலர் புகார் கொடுத்துள்ளார். புதுக்கோட்டை மாவட்டம் ஆலங்குடி தேர்வுநிலை பேரூராட்சி கடந்த ஆண்டு சிறந்த பேரூராட்சிக்கான 2வது பரிசை தட்டிச் சென்ற நிலையில் ஆலங்குடி பேரூராட்சிக்குட்பட்ட 10வது வார்டில் அதிமுகவை சேர்ந்த கவிதா சுரேஷ் என்பவர் கவுன்சிலராக இருந்து வருகிறார். பேரூராட்சி தலைவர் திமுகவை சேர்ந்தவர் என்பதால் 10வது வார்டு பகுதி எந்தவித அடிப்படை வசதிகளும் செய்யப்படாமல் புறக்கணிக்கப்படுவதாக வார்டு கவுன்சிலர் புகார் தெரிவித்துள்ளார். 10வது வார்டில் பாதாள சாக்கடை திட்டம் முறையாக பராமரிக்கப்படாததால் கழிவுநீர் வெளியேறி சாலைகள் நிரம்பி வந்த நிலையில் தற்போது வீடுகளின் சுற்றுச்சுவர்களும் புகுந்து தேங்கி நிற்பதால் அப்பகுதி மக்கள் மிகுந்த இன்னலுக்காளாகி வருகின்றனர். இதுகுறித்து பலமுறை புகார் அளித்தும் நடவடிக்கை எடுக்கவில்லை என புகார் தெரிவிக்கின்றனர் அப்பகுதி மக்கள். திண்டுக்கல்லில் செயல்பட்டு வரும் ஒருங்கிணைந்த பூ மார்க்கெட்டில் அடிப்படை வசதிகளை மேம்படுத்த வேண்டும் என்று பொதுமக்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர். திண்டுக்கல் பேருந்து நிலையம் அருகே உள்ள அண்ணா வணிக வளாகத்தின் மொட்டை மாடியில் ஒருங்கிணைந்த பூ மார்க்கெட் செயல்பட்டு வருகிறது. தென் தமிழகத்தில் பிரசித்தி பெற்ற இந்த மார்க்கெட்டிற்கு சுற்றுவட்டார கிராமங்களைச் சேர்ந்த பூ விவசாயிகள் பூக்களை விற்பனைக்கு கொண்டு வருகின்றனர். இங்கிருந்து கேரளா, ஆந்திரா, கர்நாடகா உள்ளிட்ட அண்டை மாநிலங்களுக்கும் தமிழகத்தின் பல்வேறு மாவட்டங்களுக்கும் பூக்கள் விற்பனைக்காக அனுப்பி வைக்கப்படுகின்றன. இந்த நிலையில் இந்த பூ மார்க்கெட் கடந்த 30 ஆண்டுகளுக்கு மேலாக தகரம் அமைக்கப்பட்ட ஷெட்டில் எந்தவித அடிப்படை வசதிகளும் இன்றி செயல்பட்டு வருகிறது. நாள்தோறும் பல லட்சம் ரூபாய் வர்த்தகம் நடக்கும் இந்த மார்க்கெட்டில் குடிநீர், கழிப்பிடம் உள்ளிட்ட எந்தவித அடிப்படை வசதியும் செய்து தரப்படவில்லை என பூ வியாபாரிகள் வேதனை தெரிவிக்கின்றனர். அத்துடன் நாள்தோறும் தேக்கமடையும் பூக்கள் பிளாஸ்டிக் கவர்களை உடனுக்குடன் வெளியேற்றாததால் அங்கு துர்நாற்றம் வீசி வருவதாகவும் பொதுமக்கள் புகார் தெரிவிக்கின்றனர். அத்துடன் அப்பகுதியில் கடும் போக்குவரத்து நெரிசல் ஏற்படுவதால் அதை சீரமைக்க வேண்டும் என்றும் பொதுமக்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர். தமிழ்நாட்டிலேயே 2வது பெரிய பூ மார்க்கெட் இருக்குது. அது அந்த ரோட்டை ஒன்றே ஆக்குனனால போக்குவரத்து நெரிசல் 2 நேரமே காலை மாலை இருவேளையுமே இருக்குது. பக்கத்தில் ஸ்கூல் இருக்கனால இன்னும் ரொம்ப டிராஃபிக் ஆகுது. இன்னொன்று என்னென்னா அங்கே இருக்க கழிவுகள் அன்னன்னைக்கு அகற்ற மாட்டேன்றாங்க. அதையும் கொஞ்சம் சரி பண்ணணும். கழிப்பறையை பொறுத்த வரைக்குமே இல்லை. அது கழிப்பறையும் கொஞ்சம் மேம்படுத்தி கொடுத்துட்டு அடிப்படை தேவைகள் மட்டும் பூர்த்தி பண்ணி கொடுத்தா பரவாயில்ல. செங்கம் செய்யாற்றின் குறுக்கே அமைக்கப்பட்ட தரைப்பாலம் சேதமடைந்து காணப்படும் நிலையில் பொதுமக்கள் ஆபத்தான பயணம் மேற்கொண்டு வருகின்றனர். திருவண்ணாமலை மாவட்டம் செங்கம் செய்யாற்றின் குறுக்கே கடந்த 30 ஆண்டுகளுக்கு முன்பாக தரைப்பாலம் அமைக்கப்பட்டது. இப்பாலம் கடந்த மழையின் போது ஏற்பட்ட வெள்ளப்பெருக்கால் சேதமடைந்து பாலத்தின் கீழ்ப்பகுதியில் கான்கிரீட் தரைத்தளம் உள்வாங்கி நீரில் அடித்துச் செல்லப்பட்டது. இதனால் பாலத்தின் உறுதி குறைந்து ஆபத்தான நிலையில் உள்ளது. இதில் மாணவர்கள் மற்றும் அப்பகுதி மக்கள் ஆபத்தான முறையில் பயணம் மேற்கொண்டு வருகின்றனர். அத்துடன் பாலம் பகுதியில் குப்பைகள் கொட்டப்பட்டு வருவதால் அங்கு சுகாதார சீர்கேடும் நிலவி வருகிறது. எனவே பாலத்தை சீரமைக்க வேண்டும் என சமூக ஆர்வலர்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர். கொடைக்கானல் மலைப்பகுதியில் அவகோடா மரங்கள் பூக்க தொடங்கியுள்ளதால் விவசாயிகள் மற்றும் வியாபாரிகள் மகிழ்ச்சி அடைந்துள்ளனர்.
திண்டுக்கல் மாவட்டம் கொடைக்கானல் மலைப்பகுதி உள்ள தாண்டிக்குடி, மங்களம் கொம்பு, வடவுக்கஞ்சி உள்ளிட்ட பகுதிகளில் அவகோட்டா பழங்கள் அதிகம் விளைவிக்கப்படுகின்றன. அவகோட்டா பழங்களில் பல்வேறு மருத்துவ குணங்கள் நிறைந்துள்ளன. மேலும் இவ்வகை பழங்கள் உணவு மட்டுமின்றி அழகு சாதன பொருட்களான சோப்பு, ஷாம்பு போன்றவை தயாரிக்கவும் பயன்படுத்தப்படுகின்றன. இதனால் இந்த அவகோட்டா பழங்கள் கிலோ 200 ரூபாய் முதல் 600 ரூபாய் வரைக்கும் விற்பனையாவது வழக்கம். இந்நிலையில் அவகோட்டா மரங்களில் கடந்த வருடத்தை காட்டிலும் இவ்வருடம் அதிக பூக்கள் பூத்துள்ளதால் இவ்வாண்டு பழங்கள் வரத்தும் அதிகரிக்கும் என்பதால் விவசாயிகள் மற்றும் வியாபாரிகள் மகிழ்ச்சி அடைந்துள்ளனர். மரங்கள்லாம் பூக்கள் நல்ல பூக்களோடு இருக்குது. பூக்கள் இருந்தாலும் கூட நாங்கள் அதில் நல்ல விளைச்சல், போன வருஷத்தை காட்டி இந்த வருஷம் நல்ல விளைச்சல் இருக்குன்னு சொல்லி நாங்கள் எதிர்பார்க்குறோம். அதாவது காற்று மழை இல்லாததுனால சரி இந்த வருஷம் நல்லா இருக்கும். அதாவது நம்ம வாங்குகிற பக்கமும் நம்ம விளைச்சல் கம்மியாக இருந்துச்சுனாக்கா 150 ரூபா 200 ரூபாய்க்கு கொடுப்பாங்க. வர கஸ்டமர் நம்மகிட்ட அதை வாட்டிலையும் கம்மியாக வாங்கிட்டு போவாங்க. அவங்களுக்கு ஒரு பெனிஃபிட் இருக்கும், நமக்கு ஒரு பெனிஃபிட் இருக்குன்னு சொல்லி நாங்கள். திருப்பூரில் தக்காளி விலை கடுமையாக வீழ்ச்சி அடைந்துள்ளதால் விவசாயிகள் மற்றும் வியாபாரிகள் கவலை அடைந்துள்ளனர். திருப்பூர் மாவட்டத்தில் பல்லடம், பொங்கலூர், கேத்தனூர், உடுமலை உள்ளிட்ட பல்வேறு பகுதிகளில் பெருமளவு தக்காளி பயிரிடப்படுகிறது. இங்கு விளைவிக்கப்படும் தக்காளிகள் தமிழகத்தின் பல்வேறு மாவட்டங்களுக்கும் விற்பனைக்காக அனுப்பி வைக்கப்படுகின்றன. இந்த நிலையில் தக்காளி விளைச்சல் அதிகரித்துள்ளதால் அதன் விலை கடுமையாக வீழ்ச்சி அடைந்து காணப்படுகிறது. 15 கிலோ தக்காளி 100 ரூபாய்க்கும் 1 கிலோ தக்காளி 7 ரூபாய்க்கும் விற்பனை ஆகிறது. விளைச்சல் அதிகரித்துள்ளதால் உரிய விலை கிடைக்கவில்லை என்றும் இதனால் விவசாயிகள் தாங்கள் நஷ்டம் ஏற்பட்டுள்ளதாக வேதனை தெரிவிக்கின்றனர். 2 நாளா தாங்கி ரோட்ல போட்டுட்டு தான் இருக்கிறோம். இருந்தாலும் நட்டத்துக்கு தான் போட்டுட்டு இருக்கிறோம். 15 கிலோ 100 ரூபாய்க்கு இன்னைக்கு போட்டுருக்குறோங்க. சீசன் நேரத்தில் பார்த்தீங்கன்னா காட்டுக்காரு தரமாட்டாங்க. இப்போ நாங்கள் இதை எடுத்து வியாபாரம் பண்ணலைன்னா காட்டுக்காரு சீசன் நேரத்தில் தரமாட்டேங்கிற ஒரே காரணத்தினால 15 கிலோ 100 ரூபாய்க்கு போடுறோம். அவங்களுக்கு நட்டம் தான், எங்களுக்கு நட்டம் தானுங்க. வியாபாரம் ரொம்ப சுமாராக தான் இருக்குது. இருந்தாலும் விளைச்சல் ஜாஸ்தியாக இருக்குது. 15 கிலோ 100 ரூபாய்க்கு போடுறோம். நட்டம் தானுங்க. இருந்தாலும் போட்டுட்டு தான் இருக்கிறோம். கடலூரில் குடிநீரில் கழிவுநீர் கலந்து வருவதால் அப்பகுதி மக்கள் மிகுந்த இன்னலுக்கு ஆளாகி வருகின்றனர். கடலூரில் இருந்து விருத்தாச்சலம் சாலையுடன் கழிவுநீர் வடிகால் அமைக்கப்பட்டது. பல்வேறு இடங்களில் பணிகள் முடிவடைந்த நிலையில் கருமாட்சிப்பாளையம் கழிவுநீர் வடிகால் அமைக்கும் பணி நிறைவு பெறாமல் உள்ளது. இதனால் அப்பகுதியில் கழிவுநீர் வெளியேறி கடைகள், திருமண மண்டபம் உள்ளிட்ட இடங்களில் கழிவுநீர் தேங்கி நிற்கின்றது. அத்துடன் இந்நீர் குடிநீர் இணைப்புடன் கலந்துள்ளதால் குடிநீரிலும் கழிவுநீர் கலந்து துர்நாற்றத்தோடு வருவதாக அப்பகுதி மக்கள் புகார் தெரிவிக்கின்றனர். அத்துடன் கழிவுநீர் தேங்கி நிற்பதால் நோய் தொற்று ஏற்படும் அபாயம் உள்ளதாக கூறும் அவர்கள் இதுகுறித்து ஊராட்சி நிர்வாகத்திற்கு பலமுறை புகார் அளித்தும் கடந்த 6 மாதங்களாக எந்த நடவடிக்கையும் எடுக்கவில்லை என்றும், எனவே மாவட்ட நிர்வாகம் தலையிட்டு உரிய நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்றும் கோரிக்கை விடுத்துள்ளனர். ஃபோஸ்டர் சீட்கேர் வழங்கும் தமிழ்நாடு 360க்கு உங்களை மீண்டும் வரவேற்கிறோம். திருமயம் பகுதியில் ஊத்தா கூத்து மீன்பிடி திருவிழா வெகு விமர்சையாக நடைபெற்றது. புதுக்கோட்டை மாவட்டம் திருமயம் மற்றும் சுற்றுவட்டார பகுதிகளில் அறுவடைக்கு பிறகு விவசாய கண்மாய்களின் நீர் வற்றிய நிலையில் கிராம மக்கள் இணைந்து ஊத்தா கூத்து மீன்பிடி திருவிழா நடத்துவது வழக்கம். அதன்படி தற்போது அறுவடை முடிந்த நிலையில் மீன்பிடி திருவிழா வெகு விமர்சையாக நடைபெற்றது. இதில் ஊத்தா என்ற மீன்பிடி உபகரணத்தை மட்டுமே கொண்டு மீன்பிடிக்கப்படுவதால் இந்த திருவிழா ஊத்தா கூத்து மீன்பிடி திருவிழா என்று அழைக்கப்படுகிறது. இதில் ஜாதி மத பேதமின்றி அனைத்து கிராம மக்களும் ஆர்வமுடன் பங்கேற்று மீன்களை பிடித்தனர். கெளுத்தி, கெண்டை, ஜிலேபி, விரால், கட்லா உள்ளிட்ட ஏரி மீன்களை பிடித்துச் சென்றனர். பெரியகுளம் பகுதியில் மாமரங்களில் அதிக அளவில் பூக்கள் பூத்து குலுங்குவதால் இவ்வாண்டு விளைச்சல் அதிகரிக்கும் என்று விவசாயிகள் மகிழ்ச்சி தெரிவித்துள்ளனர். தேனி மாவட்டத்தில் பெரியகுளம், கும்பக்கரை, சோத்துப்பாறை, லட்சுமிபுரம், மஞ்சளார் உள்ளிட்ட பகுதிகளில் சுமார் 40,000க்கும் மேற்பட்ட ஏக்கர் பரப்பளவில் மா விவசாயம் செய்யப்பட்டு வருகிறது. இங்கு அல்போசா, பங்கனப்பள்ளி, இமாமஸ், செந்தூரா உள்ளிட்ட பல்வேறு மாரகங்கள் பயிரிடப்படுகின்றன. இந்நிலையில் பருவநிலை மாற்றத்தால் கடந்த 5 ஆண்டுகளாக மா விளைச்சல் குறைந்து காணப்பட்டது.
மா விவசாயிகளுக்கு வருவாய் இழப்பும் ஏற்பட்டு வந்த நிலையில் இவ்வாண்டு பருவமழையும் உரிய நேரத்தில் பெய்த நிலையில் தற்பொழுது இரவில் முழுமையான பனிப்பொழிவும் பகலில் வெயிலும் அடித்து வருவதால் பெரியகுளம் பகுதி மாமரங்கள் அனைத்தும் பூத்து குலுங்குகின்றன. மரங்களில் 60 முதல் 70% மாம்பூக்கள் பூத்து குலுங்குவதால் இவ்வாண்டு நல்ல வருவாய் கிடைக்கும் என்று விவசாயிகள் மகிழ்ச்சி தெரிவித்துள்ளனர். வெயில் சுட்டெரித்து வரும் நிலையில் ஆண்டிப்பட்டியில் தர்பூசணி பழங்களை பொதுமக்கள் ஆர்வமுடன் வாங்கிச் செல்கின்றனர். தேனி மாவட்டத்தில் கடந்த சில வாரங்களாக இரவில் கடும் பனியும் பகல் நேரத்தில் வெயிலின் தாக்கமும் அதிகரித்து காணப்படுகிறது. கோடை வெயில் தொடங்குவதற்கு முன்பே வெயிலின் தாக்கம் அதிகரித்து காணப்படுவதால் பொதுமக்கள் பழங்கள் குளிர்பானங்களை நாடிச் செல்கின்றனர். அந்த வகையில் கோடை வெயிலுக்கு ஏற்ற பழமான தர்பூசணி பழங்கள் விற்பனை அதிகரித்து காணப்படுகிறது. ஆண்டிப்பட்டி சாலை ஓரங்களில் பல இடங்களில் தர்பூசணி கடைகள் முளைத்துள்ளன. இங்கு முழு பழங்களும் பல துண்டுகளும் விற்பனை செய்யப்படுகின்றன. கிலோ 20 ரூபாய் முதல் 30 ரூபாய் வரை விற்பனை செய்யப்பட்டும் வருகிறது. இதனை பொதுமக்கள் ஆர்வமுடன் வாங்கிச் செல்கின்றனர். சூலூர் அரசு மருத்துவமனையில் தன்னார்வ அமைப்பு ஒன்று 500 நாள்களையும் கடந்து 3 வேளையும் உணவு வழங்கி வருகிறது. கோவை மாவட்டம் சூலூரில் செயல்பட்டு வரும் அரசு மருத்துவமனையில் தன்னார்வ அமைப்பு ஒன்று அன்னதான குழு என்ற பெயரில் 3 வேளையும் உணவு வழங்கி வருகிறது. மருத்துவமனை சிகிச்சை பெற்று வரும் நோயாளிகள் மற்றும் வெளியூரிலிருந்து வரும் அவர்களது குடும்பத்தினருக்கும் 3 நேரம் அன்னதானம் வழங்கப்பட்டு வருகிறது. இந்நிலையில் 500 நாள்களாக தொடர்ந்து அன்னதானம் வழங்கி வரும் தர்மராஜ் என்பவர் தலைமையிலான அன்னதான குழுவை பேரூராட்சி தலைவர் தேவி மன்னவன், திமுக மாவட்ட செயலாளர் கவுன்சிலர் உள்ளிட்டோர் நேரில் சென்று பாராட்டு தெரிவித்தனர். இந்த சேவை மேலும் பல ஆண்டுகள் தொடர வேண்டும் என்பதே தங்கள் நோக்கம் என தன்னார்வலர் தர்மராஜ் தெரிவித்துள்ளார். புதிய உணவு மட்டும் வழங்கி வந்த நாங்கள் நவம்பர் 27லிருந்து 3 வேளையும் நல்ல உணவாக தொடர்ந்து இந்த உள்நோயாளி மக்களுக்கு வழங்கி வருகிறோம். இதற்கு ஆதரவளித்த சூலூர் மற்றும் சுற்றுப்புற கிராமங்களில் உள்ள அனைத்து நல்ல உள்ளங்களுக்கும் சூலூர் அன்னதான குழுவின் சார்பில் மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம். எத்தனை மக்கள் இதனால் பயன்படுறாங்க? ஒரு நாளைக்கு 30லேருந்து 40 உள்நோயாளி இருக்காங்க. ஒரு நேரத்துக்கு நாளைக்கு 150, ஒரு நாளைக்கு 120-150 பேர், 120-150 பேருக்கு நல்ல உணவு தரோம். நோயாளிக்கு மட்டும் தராமல் கூட இருக்க அட்டெண்டருக்கு சேர்த்து தரோம். கணக்கு பார்க்குறதில்ல. 30 பேர் தான் ஆரம்பித்தோம். ஆனால் கிட்டத்தட்ட 150 பேர் வரைக்கும் கொடுத்துட்ருக்கோம். போஸ்டர்ஸ் எட்கியரின் தமிழ்நாடு 360யில் அடுத்து வருவது உங்கள் ஊர் நிகழ்வுகளை விரைவாக வழங்கும் உள்ளூர் எக்ஸ்பிரஸ். திருவள்ளூர் மாவட்டம் சூரப்பட்டு பகுதியில் உள்ள தனியார் மெட்ரிக் பள்ளியில் 16ஆம் ஆண்டு விழா பல்வேறு கலை நிகழ்ச்சிகளோடு களை கட்டியது. இதில் படிப்பு, விளையாட்டு உள்ளிட்ட துறையில் வெற்றி பெற்ற மாணவர்களுக்கு கேடயம் மற்றும் சான்றிதழ் வழங்கப்பட்டது. தொடர்ந்து மாணவ மாணவியரின் கண்கவர் கலை நிகழ்ச்சிகள் காண்போரை உற்சாகத்தில் ஆழ்த்தியது. நாடகம், பரதநாட்டியம், கிராமிய நடனம், மேற்கத்திய நடனம் என மாணவர் மாணவியர் அசத்தினர். கரூர் மாவட்டம் புகழூரை அடுத்த செம்படாம்பாளையத்தில் புகழூர் வாய்க்காலிலிருந்து பாப்புலர் முதலியார் வாய்க்கால் பிரிகிறது. இந்த வாய்க்காலை நம்பி சுமார் 4500 ஏக்கர் பாசன பரப்பு உள்ளது. இந்நிலையில் தோட்டக்குறிச்சி மற்றும் சிந்தாப்பூர் கிராமங்களில் வாய்க்கால் கரையில் கட்டுமான பணி நடத்த இருப்பதால் 7 நாட்களுக்கு பாசன வாய்க்காலை அடைக்க வேண்டியுள்ளது. இதற்கான கருத்து கேட்பு கூட்டத்தில் அதிகாரிகள் தண்ணீர் அடைக்கும் முடிவை கைவிட்டால் தான் இந்த இடத்திலிருந்து செல்வோம் என கூறி விவசாயிகள் போராட்டத்தில் ஈடுபட்டனர். இதனால் அங்கு பரபரப்பு ஏற்பட்டது. கன்னியாகுமரி மாவட்டத்தில் புகழ்பெற்ற மந்தாரம் பத்ரேஸ்வரி அம்மன் கோவில் தைப்பூச திருவிழா நடைபெற்று வருகிறது. 5ஆம் நாள் விழாவினில் மகா சிவாலய ஓட்டம் நடைபெற்றது. இதில் 12 சிவாலயங்கள் முதல் சிவாலயமான திருமலை மகாதேவர் ஆலயத்திலிருந்து பால்குட பவனி நடைபெற்றது. பவனி நூற்றுக்கணக்கான பக்தர்கள் பால் நிரப்பப்பட்ட குடத்தோடு மேலதாளம் முழங்க ஊர்வலமாக வந்தனர். பின்னர் அம்மனுக்கு பால், இளநீர், குங்குமம், சந்தனம் உட்பட திவ்ய பொருள்களால் அபிஷேகம் நடைபெற்றது.
திருச்சி திருவானைக்காவல் ஜம்புகேஸ்வரர் ஆலயத்திற்கு சென்னை சூப்பர் கிங்ஸ் கிரிக்கெட் மூலம் கொடுக்கப்பட்ட புதிய கொடிமரங்களுக்கு கும்பாபிஷேகம் நடைபெற்றது. ஜம்புகேஸ்வரர் அகிலாண்டேஸ்வரி திருக்கோவில் பிரதான கொடிமரம் மற்றும் 8 திக்கு கொடிமரம் பழுதடைந்துள்ளதால் அதனை பாலாலயம் செய்யப்பட்டு அகற்றப்பட்டது. தற்போது உபயோகமாக சென்னை சூப்பர் கிங்ஸ் கிரிக்கெட் நிறுவனத்தின் மூலமாக புதிய கொடிமரங்கள் கிடைக்கப்பெற்றுள்ளன. அவை திருக்கோவிலுக்கு கொண்டு வரப்பட்டு பிரதிஷ்டை செய்யப்பட்டன. அதனைத் தொடர்ந்து ஜம்புகேஸ்வரர் சன்னதி பிரதான கொடிமரத்திற்கு தங்க கவசமும் 8 திக்கும் கொடிமரத்திற்கு செப்பு கவசமும் பொருத்தப்பட்டன. பின்னர் மேலதளங்கள் முழங்க புனித நீர் ஊற்றி கொடிமரங்களுக்கு சிறப்பு பூஜை நடைபெற்றது. உதகையில் தேசிய சாலை பாதுகாப்பு மாத விழாவினை ஒட்டி விழிப்புணர்வு பிரசுரங்கள் வழங்கப்பட்டன. வாகன விபத்துகளை தவிர்க்க சாலை விதிகளை கட்டாயம் பின்பற்ற வேண்டும் என்று துண்டு பிரசுரங்களை மாவட்ட சார்பு நீதிபதி சட்டப்பணிகள் ஆணையக்குழு பாலமுருகன் மற்றும் வட்டார போக்குவரத்து ஆய்வாளர் ஆகியோர் வழங்கினர். ஆட்டோ மற்றும் உள்ளூர் வாடகை வாகன ஓட்டிகளுக்கும் அவர்கள் விழிப்புணர்வை ஏற்படுத்தினர். நீலகிரியில் மலைப்பாதையில் செல்லும் வாகன ஓட்டிகள் தங்கள் வாகனங்களை மெதுவாக இயக்க வேண்டும் என்றும் மது அருந்திவிட்டு வாகனங்களை இயக்கக்கூடாது என்று பல்வேறு விதமான அறிவுறுத்தல்களை அவர்கள் வழங்கினர். நாகை அருகே நடைபெற்ற நாணய கண்காட்சியில் பழங்கால நாணயங்கள், செப்பேடுகள், ரூபாய் நோட்டுகள், வரலாற்று சின்னங்களின் புகைப்படங்கள் காட்சிப்படுத்தப்பட்டன. கீழ்வேலூரை அடுத்த ஆலியூர் அரசு மேல்நிலைப் பள்ளியில் தொல்லியல் மரபு மன்றம் சார்பில் கண்காட்சி நடைபெற்றது. இதில் தமிழகத்தோடு வணிகம் செய்த யவனர்களின் ரோம கிரேக்க நாணயங்கள், இந்தோ கிரேக்க நாணயங்கள், பெர்சிய, போர்ச்சுகீஸ், டேனிஷ், டச்சு, ஆங்கிலேய மற்றும் பிரெஞ்சு நாணயங்கள், விஜயநகர பேரரசு, மைசூர் உடையார் காலம் என வரலாற்று சிறப்புமிக்க நாணயங்கள் இடம்பெற்றன. தொடர்ந்து தொல்லியல் மரபுகள் குறித்த கருத்தரங்கமும் நடைபெற்றது. இதில் மாணவ மாணவிகள் மற்றும் பொதுமக்கள் ஆர்வத்தோடு கலந்து பார்வையிட்டனர். திருப்பத்தூர் மாவட்டம் புதுப்பேட்டை பகுதியில் 100க்கும் மேற்பட்ட குடும்பங்கள் வசித்து வருகின்றன. இப்பகுதியில் தனியாருக்கு சொந்தமான செல்போன் டவர் அமைக்கும் பணி நடைபெற்று வருகின்றன. குடியிருப்புகள் நிறைந்த இப்பகுதியில் செல்போன் டவர் அமைப்பதால் கர்ப்பிணி பெண்கள், முதியவர்கள், குழந்தைகள் என அனைத்து தரப்பு மக்களும் பாதிக்கப்படுவார்கள் என கூறி அப்பகுதி மக்கள் கடும் எதிர்ப்பு தெரிவித்தனர். பொதுமக்கள் எதிர்ப்பை மீறி கட்டுமான பணிகள் நடைபெற்றதால் அப்பகுதி மக்கள் டவரின் கீழ் அமர்ந்து போராட்டத்தில் ஈடுபட்டனர். தகவல் அறிந்த போலீசார், துணை வட்டாட்சியர் உள்ளிட்டோர் நேரில் வந்தனர். பொதுமக்கள் அதிகாரிகளின் காலில் விழுந்து வணங்கி செல்போன் டவர் எடுக்க வேண்டும் என வலியுறுத்தினர். இதனால் அப்பகுதியில் பரபரப்பு ஏற்பட்டது. போஸ்டர்ஸ் எட்கர் வழங்கும் தமிழ்நாடு 360யில் மாவட்ட அளவில் நடைபெற்ற விளையாட்டுச் செய்திகளை வழங்க வருகிறது விளையாட்டு களம். திருவண்ணாமலையில் நடைபெற்ற மாவட்ட அளவிலான கயிறு இழுக்கும் போட்டியில் 18 மாவட்டங்களைச் சேர்ந்த வீர வீராங்கனைகள் பங்கேற்றனர். திருவண்ணாமலையில் மாவட்ட அளவிலான கயிறு இழுக்கும் போட்டிகள் நடைபெற்றன. 2 நாள் போட்டியில் திருவண்ணாமலை, சென்னை, திருவள்ளூர், தருமபுரி, கிருஷ்ணகிரி, காஞ்சிபுரம், செங்கல்பட்டு உள்ளிட்ட 18 மாவட்டங்களைச் சேர்ந்த வீர வீராங்கனைகள் பங்கேற்றனர். ஒவ்வொரு அணியும் ஒரு அணியுடன் 3 முறை விளையாட வேண்டும். இதில் அதிகபட்சமாக வெற்றி பெற்ற அணிகள் அடுத்த அணிகளோடு விளையாடுவார்கள். இப்போட்டியில் வெற்றி பெறும் அணிகள் மாநில அளவிலான போட்டிக்கு தகுதி பெறுகின்றன. தனியார் பள்ளி வளாகத்தில் நடைபெற்ற இப்போட்டியில் 500க்கும் மேற்பட்ட மாணவ மாணவியர் பங்கேற்றனர். கரூரில் நடைபெற்ற மாவட்ட அளவிலான சதுரங்க போட்டியை முன்னாள் அமைச்சர் எம்.ஆர். விஜயபாஸ்கர் தொடங்கி வைத்தார். கரூர் மாவட்டம் வெள்ளியணை பகுதியில் உள்ள தனியார் திருமண மண்டபத்தில் அதிமுக சார்பில் மாவட்ட அளவிலான சதுரங்க போட்டி நடைபெற்றது. எம்ஜிஆர் ஜெயலலிதா பிறந்த நாளை ஒட்டி நடைபெற்ற இப்போட்டியினை முன்னாள் அமைச்சர் எம்.ஆர். விஜயபாஸ்கர் தொடங்கி வைத்தார். இதில் 10, 13, 17 வயது என 3 பிரிவுகளில் ஆண், பெண் என பொது பிரிவு என்றும் தனித்தனியாக போட்டிகள் நடத்தப்பட்டன. இதில் வெற்றி பெறுபவர்களுக்கு கோப்பைகள், சான்றிதழ்கள் மற்றும் ரொக்க பரிசும் வழங்கப்பட்டன. விழுப்புரத்தை சேர்ந்த 2ஆம் வகுப்பு அரசு பள்ளி மாணவி மாரத்தான் தடகள போட்டியில் பல்வேறு பதக்கங்கள் வென்று சாதனை படைத்து வருகிறார். விளையாட்டின் மீது அவருக்குள்ள ஆர்வம் குறித்து விவரிக்கிறது இந்த செய்தி தொகுப்பு.
பறக்கும் இந்த சிறுமி மாரத்தான் தடகள போட்டியில் பல்வேறு சாதனைகளை படைத்து அனைவரையும் அசத்தி வருகிறார். விழுப்புரம் மாவட்டம் செஞ்சி ஊராட்சி ஒன்றிய நடுநிலைப் பள்ளியில் 2ஆம் வகுப்பு படித்து வரும் மாணவி ஆபியா சுல்தானா. சையத் அசேன் ஃபைப்சியா அசேன் தம்பதியினரின் மகளான ஆபியா சுல்தானா சிறு வயது முதலே விளையாட்டுப் போட்டியில் அதிக ஆர்வம் கொண்டுள்ளார். பள்ளியில் நடைபெறும் ஓட்டப்பந்தயம், நீளம் தாண்டுதல் உள்ளிட்ட தடகள போட்டிகளில் பங்கேற்று பரிசுகளை பெற்று வந்துள்ளார். மகளின் திறமையைக் கண்ட அவரது தந்தை சையத் அசேன் மகளுக்கு தனி கவனம் செலுத்தி தடகள போட்டிகளுக்கு தீவிர பயிற்சி அளிக்க தொடங்கியுள்ளார். இதில் சிறுமியும் ஆர்வமுடன் பங்கேற்று தனது திறமைகளை வெளிப்படுத்தி வருகிறார். தந்தையின் வழிகாட்டுதலின்படி சேலம், சென்னை, ஈரோடு, தஞ்சாவூர் ஆகிய மாவட்டங்களில் நடைபெற்ற மாரத்தான் போட்டிகளில் பங்கேற்று 100 மீட்டர், 200 மீட்டர் முதல் 400 மீட்டர் வரை ஓடி சாதனை படைத்து பல்வேறு பதக்கங்களை பெற்று வந்துள்ளார். இந்நிலையில் கடந்த சில தினங்களுக்கு முன்பு ஜெய்ப்பூரில் நடைபெற்ற தடகள போட்டியில் கலந்து கொண்ட இந்த 2ஆம் வகுப்பு மாணவி ஆபியா சுல்தானா ஓட்டப்பந்தயம், நீளம் தாண்டுதல் போட்டிகளில் 3 தங்கப் பதக்கங்களை வென்று அசத்தியுள்ளார். தங்கப்பதக்கம் வென்று ஊர் திரும்பிய மாணவிக்கு பள்ளி சார்பில் உற்சாக வரவேற்பு அளிக்கப்பட்டது. மேளதாளம் முழங்க மாணவி ஊர்வலமாக அழைத்து வரப்பட்டு பள்ளியில் பாராட்டு விழா நடைபெற்றது. வார்ம் அப் பண்ணி தான் ரன்னிங் பண்ணுவேன். அப்புறம் ஜிக்ஸாக்லாம் இருக்குது. அப்புறம் நொண்டி சொல்லுவாங்க, ஒரு நொண்டி. அப்புறம் ஜம்பிங், அப்புறம் ரன்னிங், இதெல்லாம் பண்ணுவேன். ராஜஸ்தான் ஜெய்ப்பூரில் போய் வாங்கிட்டு வந்தேன். பெரிய கப்பு, மெடல் 3, கோல்டு மெடல் 3, கோல்டு. அப்புறம் கப்பு 2, ஜம்பிங்கு, ரன்னிங்கு, 100 மீட்டர், 200 மீட்டர், லாங் ஜம்ப்பு. அப்புறம் 5 கிலோமீட்டர்லாம் ஓடி இருக்கிறேன். எங்கள் அப்பா தான் கற்றுக் கொடுத்தாங்க. இந்த 6 வயது சிறுமி இதுவரை 11 பரிசு கோப்பைகளையும் 3 தங்கப்பதக்கம் உள்ளிட்ட 45 பதக்கங்களையும் வென்று சாதனை படைத்துள்ளார். அரசு பள்ளியில் பயின்று விளையாட்டுத் துறையில் சாதனை படைத்து வரும் இந்த வளரும் வீராங்கனையை தமிழ்நாடு துணை முதலமைச்சரும் விளையாட்டுத்துறை அமைச்சருமான உதயநிதி ஸ்டாலின் பாராட்டி ஊக்கப்படுத்த வேண்டும் என்றும் அப்பள்ளிக்கு உடற்கல்வி ஆசிரியரை நியமிக்க வேண்டும் என்றும் அவரது பெற்றோர் கோரிக்கை விடுத்துள்ளனர். தடகள போட்டியில் சாதிக்க துடிக்கும் சிறுமி ஆபியா சுல்தானாவிற்கு தமிழக அரசின் ஊக்கமும் உதவியும் கிடைத்தால் நிச்சயம் மேலும் பல வெற்றிகளை குவித்து விளையாட்டுத் துறையில் தமிழகத்தை தலைநிமிர வைப்பார் என்பதில் ஐயமில்லை. மாலை முரசு செய்திகளுக்காக செஞ்சி செய்தியாளர் நதீமுடன் ஷீபா ஜானட்.